श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी एट्टावदि प्रकरणं 51வது श्लोकम्। जगत्तद्देकदेशाख्या तद्देशेशाख्या समारोप्यस्य भेदतः तत्त्वं पदार्थौ भिन्नौ तत्त्वं पदार्थौ भिन्नौ स्तः नौस्तः वस्तुतत्वे कदाचितेः। ब्रह्म सत्यम जगत मिथ्या जीवो ब्रह्मैव न अपरः। அப்படிப்பட்ட வேதாந்தத்துடைய மகா வாக்கியங்கள் இந்த பிரகரண கிரந்தத்தில் நிரூபிக்கிறதுக்காக ஆச்சாரியர் அவர் கூட நம்ம விசாரணை பண்ணிட்டு இருக்கிறோம். ஜகத்துன்னு சொல்லும்போது முதல் நமக்கிட்ட இருந்து தொடங்கணும். நான் பொதுவாக ஜீவா நானன்னு நினச்சிட்ருக்கிறோம். நீ ஜீவா இல்லை, நீ பிரம்மம்தான். ஸோ அந்த பிரம்மன் என்னன்னது சொல்லணும். அதுக்கு இன்னொரு பேர் கூட்டஸ்தம், கூட்டஸ்த சைத்தன்யம். ஜீவானி சொல்லப்படுற நீ உண்மை இல்லை. ஆனால் இங்கே வெஷ்டி திருஷ்டியில் 3 உபாதிகள் இருக்கு. உபாதிக்கு பேரு இன்னொரு எங்கோ ஒரு இடத்துல வந்தது, அது எனக்கு யூஸ் பண்ணுறோம். கஞ்சுகம். கஞ்சுகம்னா பஞ்சதசில் எங்கோ வந்தது. கஞ்சுகம்னா கோட்டு, வெளியில் போடுற சட்டை மாதிரி. அதுக்கு பேர் உபாதி. அப்போ வெஷ்டி திருஷ்டிலோ நீ நினைக்கிற அந்த உனக்கு தோணுறது ஜீவபாவம் அகங்கார பாவம், இது 3 கஞ்சுகம் போட்டிருக்குது. அதுக்கு பேர் ரிஃப்ளெக்டட் மீடியம்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்முடைய அப்ரிவேஷன் பாஷையில். ஒன்று கிராஸ் பாடி, ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம் அண்டு காரண சரீரம், 3 கஞ்சுகங்கள். அதே சமஷ்டி லெவலில் சொல்லும் போது அப்படியே அங்கே கூட சமஷ்டி லெவலில் சொல்லும் போது ஈஸ்வரன்னு சொல்லுவோம். அங்கேயும் 3 ஆரம் இருக்கு. ஸ்தூல பிரபஞ்சமும் சூக்ஷ்ம பிரபஞ்சமும் காரண பிரபஞ்சம். பிரபஞ்சம்னு மொத்தம் இந்த 6மே இங்கே 3 அங்கே 3 வெஷ்டி சமஷ்டில் எல்லாமே பொய். அதுதான் சாஸ்திரத்துடைய நோக்கம். ஜீவ பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இல்லைன்னா ஈஸ்வரன் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா ரெண்டுமே உபாதி பேதம் தான். இந்த உபாதி எல்லாமே மித்யா மாயா. இருக்கிற சத்தியம் ஒன்று தான், அது பிரம்மம், அது கூட்டஸ்த சைத்தன்யம் అని தெரிஞ்சுக்கணும். அப்படி சொல்லும்போது இந்த 51வது ஸ்லோகத்தில் பார்த்து முடிச்சிருக்கோம். இந்த ஜகத்து மொத்தம் அப்படின்னா சமஷ்டி, அப்புறம்
ஏகதேச ஆக்கியமன்னா ஒரு இடத்துல ஒரு சத்சங்கத்தில் ஒரு ஷெயரில் உட்கார்ந்துருக்கிற 50 கிலோ மூட்டை நீ ஏகதேச அப்படின்னு சொல்லப்படுற இது எல்லாமே கூட ஆரோப்பிதம், ஜஸ்ட் கல்பித்தம். இந்த ஆரோப்பித்தம் இதில் ஒரு மீனிங்கு கிடையாது. ஒரே மாயா 2 லெவலில் ஒர்க் பண்ணுறது. யா மா சா மாயா, எது இல்லையோ அது மாயா. ஆனால் இருக்கிற மாதிரி தோண வைக்கும், அழ வைக்கும், எல்லாம் செய்யும். அப்போது இந்த ஜகத்து ஏகதேச பேதம் என்ன எதனால்? இதோ சொல்லிட்டோம் ஆல்ரெடி. பேததா உபாதி பேதம்தான். இப்போ யானை சரீரத்தில் இருக்கிறதுனால சரீரம் பெருசு இல்லை யானைக்கு. அப்புறம் அந்த ப்ளூ வேல் இஸ் த பிக்கெஸ்ட் ஆனிமல் பூமி மேலே இப்போதைக்கு இருக்கிறது. அது எப்படி பார்த்தாங்களோ தெரியல, பார்த்தாங்க. இப்போது அப்படி கண்ணில் பட்டுச்சு யார்? இந்த செயிலர்ஸு ப்ளூ வேல். சரி, இந்த மகா வாக்கிய உபதேசம் பண்ணும்போது தத்துவமசின்னு சொல்கிறோம், இல்லை அகம் பிரம்மாஸ்மினி அப்புறம் நீ சொல்லுவேன் புரிஞ்சுக்கிட்டு. எப்படி சொன்னான் இந்த 2 மகா வாக்கியம்? தத்துவம் பதார்த்தயோகோ, அந்த தத்துவம் அనే பதங்களை உபயோகப்படுத்தும் போது சாஸ்திரம் அதோடைய அர்த்தங்கள் அர்த்தம் பின்னமாக இருக்கு. மேலோட்டமாக பார்க்கும்போது ஓகே as though they are different. ஆனால் டிஃபரன்ஸு இல்லை, ஆனால் இருக்கிற மாதிரி தோணுறது. உபாதி லெவலில் பின்னவ் different. So difference are there. Staha. Ana vastutaha இத்தனத்துக்கு ஆதாரம் என்னது, அந்த வாஸ்தவமான விஷயம் என்னன்னு விசாரணை பண்ணால் ஏகதா சிதேஹே வஸ்துதா ஏகதா ஒரே ஒன்று தான். அது சைத்தன்யம், சத் சித்து ஆனந்தம். அது அப்படின்னு பல ஆர்குமெண்ட்ஸ் முடித்ததுக்கப்புறம் பண்ண ஒரு கன்க்ளூஷன் இங்கே. அதுக்கு பிறகு இப்போது இந்த ஸ்லோகத்துக்கு முன்னாடி ஒரு கேள்வி வந்ததை பார்த்தோம். ஒன்றா இருக்கும்போது எதுக்கு 2 பதம் உபயோகப்படுத்தணும்? ஒன்று தானே சைத்தன்யம், ஏன் துவம் தத் நீ அப்புறம் ஜீவா ஈஸ்வரன் 2 எதுக்கு சொல்லணும்னு கேள்வி கேட்டான். அதுக்கு அங்கே பதில் கொடுத்தாரு. இப்போ அதுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இப்போ 51வது ஸ்லோகத்தில் பேசின கருத்து நீ கண்டினியூ பண்ணுற மாதிரி இப்போது இங்கே ஆச்சாரியர் 52ல் பார்க்குறோம். கர்த்ருத்வாதீன் புத்தி தர்மாத் ஸ்பூர்த்யாக்யாம் சாத்மரூபதாம் ததத்விபாதி புரதஹ ஆபாசோதோ பிரமோ பவேத் வஸ்துதா ஏகச்சித்தேன்னு சொன்னாரா. அப்போது இந்த சூப்பர் இம்போசிஷன் இந்த 2 అనేది ஏன் வந்தது அப்படின்னு கேள்வி கேட்டால், இல்லை இந்த சிதாபாசம் எப்படி ஜீவனா ஆகி ஜீவனா நடிச்சுக்கிறான், பிரவர்த்திக்கிறான் ஜீவ. இந்த ஜீவாவது ஈஸ்வராவது சைத்தன்யத்து மேலே பிரம்மன் மேலே சூப்பர் இம்போஸ் செய்யப்பட்டிருக்கு, ஆபாதிக்கப்பட்டிருக்கு. சரியா? இது எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தா, அந்த ஜீவபாவம் எப்படி கிரியேட் ஆயிடுச்சு
அது உண்மை இல்லை, அது கிரியேட் ஆயிடுச்சு. இல்லைன்னா கூட இருக்கிற மாதிரி தோணுறதுனால தான் முதல்ல கிளாஸுக்கு வர வச்சு உட்கார வச்சு சொல்லி கொடுத்துட்டு அது இல்லைன்னு சொல்லித்தரணும். நீ இருக்கேன்னு நினச்சிக்கிற இல்லையா, அது இல்லைன்னு உனக்கு புரிய வைக்கணும். அப்போது இது எப்படி நடந்தது, இந்த ஜீவபாவம் இது என்ன அப்படின்னு பண்ணால் இங்கே ரொம்ப அற்புதமாக பிரித்து சொல்கிறார். என்னன்னா, இந்த சிதாபாசம் வந்து கல்பிக்கப்பட்டது தான், சும்மா இமேஜினரி தான். ஆனால் அதுக்கு 2 காரணம் இருக்குது. இந்த கல்பனைக்கு கூட இல்லாதது கூட காரணம் இருக்குது, 2 காரணம் இருக்குது. ஒன்று என்னன்னா, ஸ்லோகம் பாருங்க. கர்த்ருத்வாதீன் புத்தி தர்மாத். இந்த சிதாபாசம் ஜீவன் எதுக்கு சொல்கிறோமோ அது வந்து அகங்காரம் புத்தி கெட்டனந்து, புத்தி மீடியம் கெட்டனந்து கர்த்தృత్వத்தை பாரோ பண்ணிச்சு. கர்த்தృత్వం எல்லாமே அகங்கார புத்தியில் இருக்கு. புத்தி மீடியம் அங்கே த கர்த்தృత్వ பாவம் அது எல்லாத்தையும் பாரோ பண்ணது. ஆஸ் தோ எகைனா இனிமேல் பாரோ பண்ணிச்சோம், எவ்வளோ கடன் சார் அப்படிலாம் கேட்கக்கூடாது. பாரோ பண்ணிச்சு, அதான் சொல்கிறாரு. என்னது, கர்த்தృత్వ ஆதி அப்படின்னா எக்ஸெட்ரா. கர்த்தృత్వం, போக்திருத்வம், பிரமாத்திருத்வம் எல்லாமே, நோயர்ஹுட்டு எல்லாமே, வைஃப்ஹுட்டு, ஹஸ்பண்ட்ஹுட்டு, மதர்ஹுட்டு, பாய்ஹுட்டு, என்னென்ன சொல்லும் போலதெல்லாம் பாரோ பண்ணிச்சு. நிறைய துவம்ல கர்த்தృత్వం, போக்திருத்வம். ஓகே, ಅದಕ್ಕೆ உடனே பகவத்கீதா ஸ்லோகம் ஞாபகம் வரணும். அஃப்கோர்ஸ் அங்கே பாசிட்டிவாக பகவான் சொன்னார், நைவ கிஞ்சித் கரோமீதி பஷ்யன் ஸ்ருண்வன் ஸ்புருஷன் ஜிக்ரன் அஷ்னன் கச்சன் ஸ்வபன் ஸ்வசன். இத்தனை பண்ணுறோம் இல்லையா, இதெல்லாம் ஒரு ஒரு பாவந்த பண்ணுறேன். நான் பஞ்சதேசி கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறது இந்த ஜீவ சிதாபாஸ். சிதாசபாசமே இல்லைன்னா அப்புறம் எங்கே சார் பஞ்சதேசி கேட்குறேன்? ஸோ கர்த்தృత్వాதி புத்தி தர்மம், அது எல்லாமே புத்தி தர்மம். ஓகே, ஈவன் அங்கே பகவான் சொல்லும் போது ஸ்வபன் ஸ்வசன் தூங்கிறது கூட நான் பண்ணல. என்னன்னா தூக்கம் అనేది కూడా అది నిద్ర అనేది என்னன்னா పతంజలి యోగ సూత్రத்திலோ వృత్తి అభావ వృత్తి అంటారు அவர். அது கூட ஒரு వృత్తి தான், నిద్ర అనేది ஒரு వృత్తి. அதனால నిద్ర అనేది புத்திக்கு சம்பந்தப்பட்டதுதாம்மா. ஜாகிரத ஸ்வப்னம் எப்படியோ நித்ர అనేది கூட அது ஒன்று அங்கே பாரோ பண்ணிடுச்சு. அப்புறம் இன்னொன்று என்ன பண்ணது, ஸ்பூர்த்தி கான்ஷியஸ்னஸ்னு வந்து చైతన్యத்தினு வந்து ஆத்ம கிட்டனந்து ஒரிஜினல் கான்ஷியஸ் கிட்டனந்து பாரோ பண்ணிச்சு. 2 இடத்துல கடன் வாங்கிச்சு, ஒரு இடத்துல வாங்கிட்டாவே வம்பு. ஸ்பூர்த்தியாக்கியாம். ஓகே, ஸ்பூர்த்தின்னா చైతన్యం, அது வந்து பாரோ பண்ண. ఇల్లుమినేషన్ నేచర్కి పేరు స్ఫూర్తి. స్ఫూర్తి అని ఆఖ్యామన சொல்லப்படுற, చైతన్యం అని சொல்லப்படுற, உணர்வு అని சொல்லப்படுற. ஓகே, ஆக்கியம் இது எங்கேருந்து ஆத்மரூபதாம் கான்ஷியஸ் கிட்டேருந்து பாரோ பண்ணது. அதுக்கப்புறம் பாரோ பண்ணி இந்த ரெண்டுத்தனே தத, அதாவது முதல் வார்த்தை ததத்விபாதி என்னார். ததத்தன்னா அதுக்கப்புறம் ஒத்துக்கிறது, இது ஏக்செப்ட் பண்ணுறது. ஐ பார்ன், நான் பிறந்தேன், நான் உருவாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி புறத்தா முன்னு வருமா.
இந்த ஜீவபாவ அகங்காரம் வந்து நிற்கிறது முன்னாடி. நான் யார்? 2 இடத்துல கடன் வாங்கி இப்படியெல்லாம் சொல்லலாமா? நிறைய பணம் கடன் வாங்கிட்டு வந்து நான் பணக்காரன்னு எக்ஸாக்ட்லி அப்படிதான். ஆனால் எல்லா பேங்க்லையும் லோன் இவனுக்கு மாதம் மாதம் கட்டுது. ஆனால் வெளியில் பார்த்தா நிறைய வியாபாரம் இப்படி தான் பண்ணுவாங்க. பார்ப்போம், நிறைய கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நடத்துவாங்க. அது நடந்தது சுவாமியோட கிருப்பை எத்தனை இருக்கும். பெரிய வியாபாரம்னு ஒருத்தராக பண்ண முடியும், நிறைய பேர் வச்சுக்கணும், எல்லாம் செய்யணும். சரி, 2 பக்கம் பண்ணி இப்போ வந்து இங்கே தான் ப்ராப்ளம். 2 பாரோ பண்ணிச்சு. அது தனக்கு தானே ஒன்று தனியாக ஒரு ஐடென்டிட்டி உருவாக்கிக்கிறது. ததத புறத்தக. புறத்தகன்னு இங்கே முன்னாடின்னு அர்த்தம், டிஸ்டிங்க்ட்லி. அதுக்கப்புறம் அதை இட் கன்சிடர்ஸ், அது தன்னை தான் நினச்சிக்கிறது நான் சத்தியம், நான் சத்தியம், நான் சத்தியம், நானே தான் எல்லான்னு சொல்லிட்டேன். அப்படி சொல்லி புறத்தக விபாதி. அது அச்சிதாவாசம் நவ் ஸ்டார்டட். அது ஜீவபாவ உருவாய். அதனால் என்ன சொல்லணும் இப்போது? தேர்ஃபோர் இந்த ஆபாசக தனக்கு అనేది అసలు அங்கே எதுவுமே இல்லை. அங்கேருந்து கொஞ்சம் பாரோ பண்ணது, இங்கேருந்து கொஞ்சம் பாரோ பண்ணது. இந்த ஆபாசக அதுக்குன்னு அஸ்தித்வம், தேர் இஸ் நோ ஸ்டாண்டிங் பவர் ஃபார் இட். அப்படி இருக்கிற அந்த ஆபாசக, அதுக்கு தான் சிதாபாசம் இல்லை ஜீவஹுட் வந்து பிரமஹ பவேத். ஓகே, இது ஓன்லி ஒரு இல்யூஷன் தான். இல்யூஷன்னா எப்போவுமே இல்லாததை இல்லூஷன்னு சொல்கிறோம். இல்லாதது இருக்கிற மாதிரி காணப்படும் போது இல்லூஷன். அப்படி இந்த பிரம பவேத், இதுதான் இல்லூஷன். அது அப்படி அந்த இல்லூஷன் கண்டினியூ ஆகிறது. யாருக்கு கண்டினியூ ஆகிறது? யார் இல்லூஷன், அந்த இல்லூஷனுக்கு இல்லூஷன் கண்டினியூ ஆகிறது அப்படின்னு சொல்லி இந்த 2. இப்போ இதுக்கு ஜஸ்ட் ஒரு இது கொடுக்குறேன், புரிஞ்சிச்சு, சிம்பிளாக தான் இருக்கு. பொதுவாக நம்முடைய அப்ரிவேஷன்ஸில் சொல்லும்போது என்ன சொல்கிறோம்? இந்த புத்தி இதெல்லாம் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் அது எல்லாத்தையும் சொல்லும்போதும் என்ன சொல்லுவோம்? ஆர்எம் மீடியம் தானே, ரிஃப்ளெக்டட் மீடியம். அப்புறம் இன்னொரு பக்கம் ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் இருக்கு, அதுக்கு என்ன கூப்பிடுறோம்? ஓஷி. இப்போ இந்த நடுவில் இருக்கிற இந்த சிதாபாசம் என்ன பண்ணிச்சோ தெரியுமோ? இந்த ஆர்எம்மில் வந்து 6 மட்டும் எடுத்துக்கிச்சு. இது புத்தி கட்டுந்து 6 6 மட்டும் எடுத்துக்கிச்சு. அங்கே ஓசியில் வந்து சி மட்டத்தின்னு எடுத்துக்கிச்சு. சி மட்டத்தின்னு எடுத்துக்கிட்டு இங்கே வந்து ஆர்சி ஒன்று ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ். அதுதான் இங்கே விவரிச்சிட்டாரு. அதனால் இது வந்து பிராந்தி தான் காரணம், இது வேறு ஒன்றும் இல்லை. இதே உதாரணம் எல்லாத்துலேயும் கண்ணாடி நம்முடைய முகம் பிரதிபிம்பத்துக்கு கம்பேர் பண்ணால் கூட மீடியம் கெட்டுனந்து ஓகே சப்போர்ட் எடுத்துக்கிறது. ஆனால் ரிஃப்ளெக்ஷன் வந்து எங்கேருந்து முகம் பிம்ப முகம்லேருந்து ரிஃப்ளெக்ஷனை சைத்தன்யத்தை எடுத்துக்கிட்டு ஒரு ரிஃப்ளெக்ஷன் தயாராகிடுச்சு. என்னைக்காவது எப்பாவது நமக்கு தோணுறத நம்முடைய கண்ணாடியில் பார்க்குற முகம் சத்தியமணி, ஆனால் உபயோகப்படுத்துகிறோம். ஒரு நாளில் நிறைய வாட்டி பண்ணுற வேலை தான். அடிக்கடிக்கு 2-3 இடத்துல கண்ணாடி வச்சுக்கிட்டா அப்படி போகும்போது பார்த்துக்கலாம், இப்படி போகும்போது பார்த்துக்கலாம். அதுக்கு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு பாத்ரூமுக்கு போக வேண்டியதில்லை. ஏன்னா ஒரிஜினல் பார்த்துக்கணும் ஆசை, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை, தப்புன்னு சொல்லலை, நல்லது தான். என்ன நானும் மறந்துக்கூடாது.
அப்போ என்ன நான் பார்த்துக்கணும்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் தேவைப்படுறதே. இங்கே இந்த பாயிண்ட் கூட புரிஞ்சுக்கணும். என்னன்னா ஏன்னா ஓசி ஒன்றும் தன்னை தானே ஒன்றுக்கு லாய்க்கு இல்லை, விவகாரமே பண்ணாது ஒன்றும் இல்லை. இப்போது அந்த ஓசி தன்னை தானே சொல்லிக்கிறதுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறதுக்கு பாடி மீடியம் காம்ப்ளெக்ஸ் அந்த உபயோகப்படுத்திக்கிட்டு இட் ரிகக்னைசஸ் தட் ஐ ஆம் ஓசி, அவ்வளோதான். இதுதான் ஸ்டடீஸ் வேதாந்தம். சரி, அப்படி சொல்லிட்டு அப்புறம் 53வது ஸ்லோகத்திலும் இந்த பிரிவு நல்லா இருக்குது அவர் சொன்னது. அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிச்சு, இங்கேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ரெண்டு ஃபார்ம் ஆகிடும், ரெண்டு சேர்ந்து ஏற்பட்ட ஒரு மிக்சர் தான். அது கூட சத்தியம் கிடையாது. 53வது ஸ்லோகம். கா புத்தி கோயமாபாசஹ को वात्मात्र जगत् कथम् इत्यनिर्णयतो मोहः सोऽयं संसार इष्यते. அப்போ என்ன பண்ணணும் அன்றுங்க? இந்த சிதாபாசம் ஜீவ இல்லை, அது சத்தியம் இல்லை அப்படின்னு உணரணும்னு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஏன்னா இந்த சிதாபாசம் சத்தியம் நிமிஷம் மிசரபிள் ஆகிடும், சம்சாரி ஆகிடும். இல்லை, நான் ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ்ஸு என்ன நான் இந்த மீடியம் மூலமாக நான் என்னென்னு கண்டுபிடிச்சிக்கிட்டேன், படித்தேன், சிரவணம் பண்ணி விசாரணை பண்ணால் தான் கண்டுபிடிச்சிட்டா ஆனந்தமோ ஆனந்தம். இந்த உபாதிகளுடைய எந்த தொந்தரவு, டோட்டல் உபாதியாவது இண்டிவிஜுவல் உபாதியாவது ஒன்றும் நம்மளை தொடாது. அதுக்கு தான் ஞானம். அப்போ என்ன பண்ணணும்னா, நீ இந்த ப்ரொசீஜர் சாஸ்திரம் சொல்கிற மாதிரி இப்போ இது சத்தியம் நினச்சிக்கிறதுக்கு காரணம் என்ன? எங்கே இந்த பாவனை ஸ்திரமாக இருந்து அது தொடர்ந்து கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்குன்னா புத்திக்குள்ளே தான். இன்டலெக்டிலோ தான் இக்னோரன்ஸ் இருக்குது, இன்டலெக்டிலோ தான் ஞானம் வரணும். ஸோ அஜ்ஞானம் புத்திக்குள்ளே இருக்கிற இந்த அஜ்ஞானத்தினே அதோடைய நேச்சர் என்ன? ஓகே, இக்னோரன்ஸ் அஜ்ஞானத்துடைய நேச்சர் என்னன்னு புத்தியில தான் விசாரணை பண்ணி அப்படி அதுக்கு காரணமான விஷயங்கள் என்னன்னு சொல்லிட்டு, எனக்கே இப்படிப்பட்ட ஒரு துக்கப்பூரிதமான மோக பயபூரிதமான ஒரு நிலை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னா என்கொயரி பண்ணணும். என்கொயரி பண்ணி ரிமூவ் பண்ணணும். எது ரிமூவ் பண்ணணும்? அதனால் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, எதெல்லாம் தப்பாக பாவிச்சோமோ அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும், மிஸ்கன்செப்ஷன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். அப்படி சொல்லும் போது இங்கே 4 விஷயம் சொல்லப்படுறது. முதல்ல என்னமா, கா புத்தி இந்த ரிஃப்ளெக்டட் மீடியம். ஓகே, புத்தி இன்டலெக்ட்ன்றோம். என்ன இன்டலெக்ட்னு என்னது? நல்லா விசாரணை பண்ணணும் அதை பற்றி. சாஸ்திரம் சொல்கிற மாதிரி அதில் டீப்பாக அனலைஸ் பண்ணி புத்தி அந்த என்ன, புத்தியோட ஸ்வரூபம் என்ன, அது ஜடமாக தனக்கு தானே சைத்தன்யம் இருக்காதுக்கு தெரிஞ்சுக்கணும், அது ஜடம் தான். ஸோ புத்தி ஸ்வரூபம் அந்த இங்கே அனாலிசிஸ் இதெல்லாம் கிடையாது, ஹெட்லைன்ஸ் மாதிரி சொல்கிறாரு. புத்தி ஸ்வரூபம் தெரியணும், அப்புறம் பிரதிபிம்ப ஸ்வரூபமும் தெரியணும். இந்த பிரதிபிம்பம் ரிஃப்ளெக்ஷன்னா எப்படி ஏற்படுறது, வாட் இஸ் இட், அது சத்தியமா, எதனால ரிஃப்ளெக்ஷன் வருது? 2 இருக்கணும், அதுக்கு மீடியம் இருக்கணும், ஒரிஜினல் இருக்கணும். அதுக்கப்புறம் ஏற்பட்ட ஒரு ஃபன்னி மிக்சர் காம்பினேஷன் பேர் ரிஃப்ளெக்ஷனு. இங்கே பாரோ பண்ணி அங்கே பாரோ பண்ணி ஏற்பட்டது. ஆனால் தனக்கு அணி ஸ்டெபிலிட்டி கிடையாது, ஸ்திரத்துவம் கிடையாது. ஸோ பிரதிபிம்ப ஸ்வரூபத்தின்னு தெரிஞ்சுக்கணும். கஹ அயம் ஆபாசः. ஸோ நம்பர் 1. நம்பர் 2,
கா புத்தி, புத்தி ஃபெமினன்னால கான்னாரு. அது கொஞ்சம் தெரியணும். அங்கே கா, இங்கே வந்து கோ. கோ கிடையாது, அது கஹ. ஆபாசக மேஸ்குலைன் வேர்டாக இருக்கிறதுனால. அப்புறம் கஹவா ஆத்மா அத்திர. ஓகே, அங்கே ஆத்மான்னா என்ன? அப்புறம் ஜெகத் கதம், ஜெகத்தன் என்ன? 4 விஷயங்கள். பொதுவாக இது வந்து நம்ம 3ஆக சொல்கிறோம் இல்லையா? ஜீவ ஜெகத்து, ஈஸ்வரான்றோம். சரி, ஆனால் இங்கே ஈஸ்வரனை கூட தாண்டி போகிறோம் வேதாந்தத்தில். ஆனால் முதல்ல ஜீவ ஈஸ்வர, ஜீவ ஈஸ்வர சேம் தானே. ஜீவ இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வர. எங்கே வெஷ்டி சமஷ்டின்னு கலக்கிறதுக்கு முதல்ல. அப்போ அந்த ஈஸ்வர ஸ்வரூபம் என்ன? சமஷ்டி உபாதி தானே. அது கூட அதையும் தாண்டி போகணும். அதுக்கு ஆதாரம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி, இப்படி அந்த 3த்தையும் இங்கே 4 வச்சார். இங்கே நடுவில் புத்தினி செப்பரேட் பண்ணிட்டாரு, பிரதிபிம்ப சைத்தன்யத்தின்னு செப்பரேட். அது 2 சேர்த்துட்டானே அங்கே ஜீவபாவம். சரியா? ஸோ இப்படி இது விசாரணை பண்ணி இது அநிர்ணயத்தா, இது என்னன்னு கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு நிர்ணயம் பண்ணாத வரைக்கும், அநிர்ணயத்தா இது அப்படி பண்ணாத வரைக்கும், மோகா இந்த டெல்யூஷன், உன்னுடைய எது பற்றி டெல்யூஷன்? சம்சாரம். சம்சாரம் ரொம்ப மிம்சாரமாக இருக்கு சார். பயப்படுத்துறது, என்னை ரொம்ப தாக்குறது, என்ன மேலே ரொம்ப சண்டை போடுறது. உலகம், மக்கள், பீப்புள், திங்ஸ். வெயில் வெயில் கொரோனா கொரோனா ரொம்ப பயப்படுது. இது மோகா. மோகங்க அப்புறம் பயம் வரும், பயங்க அப்புறம் சோகம் வரும். அது இது நிர்ணயம் பண்ணாத வரைக்கும் அது போகாது. சஹ அயம் சம்சார இஷ்யத்தை. இங்கே எப்படி சொல்கிறாருன்னு அவர், இது நிர்ணயம் பண்ணாதனால தான், சரியாக தெரிஞ்சுக்காததுனால தான், அதனால் என்ன அஜ்ஞானம் டெல்யூஷன் இருக்கின்றனதோ அதுக்கு பேர் தான் சம்சாரம்னு கூப்பிடப்படுறது. நாட் தமிழ் ஆர் மலையாளம். சம்சாரம். சம்சார பற்றியும் கவலைப்பட வேண்டாம், சம்சரிக்கணும்னு சொல்லியும் கவலைப்பட வேண்டாம். குரு மட்டும் சம்சரிப்பார், பேசிகிட்டே இருப்பார் 1 மணி நேரம் அப்படின்னு சொல்லி காரணம் சொல்லிட்டார். அப்போது என்ன பண்ணணும்? அப்போது அநிர்ணயத்தை நிர்ணயம் பண்ணு. ஒழுங்காக சிஸ்டமேட்டிக்காக படித்து விஷயம் நிர்ணயம் பண்ணணும். சும்மா தெரியாது, நல்லா அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு. சாஸ்திரம் சொன்ன மாதிரி குருவுடைய சகாயத்தோடு அனலைஸ் பண்ணி முடிவு வரணும். அது கண்டினியூ பண்ணி அப்புறம் எப்போ இந்த மோகம் ரிமூவ் பண்ணாதான் అనేది அந்த விஷயத்தினை அநிர்ணயத்தை பண்ணுறது வரைக்கும் சம்சாரம் இருக்கும். அது மோகம். அது இப்போது நீக்கிட்ட போகும். புத்தியாதீனாம் ஸ்வரூபம் யஹ விவினக்தி சதத்வவித் ச ஏவ முக்த இத்யேவம் வேதாந்தேஷு விநிச்சயः. வேதாந்தம் உபனிஷத்துகள். வேதாந்தம்னா உபனிஷத்துகள் நம்ம பிரமாணம். ஆச்சாரியர்களால் எழுதப்பட்ட அநேக கிரந்தங்கள் கூட. ஏன்னா உபனிஷத்துகள் நமக்கு நேராக புரியாதில்லை அவ்வளோ சுலபமாக. அந்த வேதாந்தம் உபனிஷத்துக்களை நிர்ணயம் பண்ண மாதிரி விநிச்சய, இதுதான் கன்க்ளூஷனாக அந்த உபனிஷத்துக்கள் சொல்கிறது. என்ன சொல்கிறது? புத்தி ஆதீனாம் அப்படின்னா மேலே 4 சொல்லியிருக்கு. அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இப்போ தானே படித்தேன். புத்தி ஆதீனாம் ஸ்வரூபம், அதோடைய ஸ்வரூபத்தினி யஹ விவினக்தி, நல்லா அனலைஸ் பண்ணி பிரித்து இது 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 அது இது இது இது
நான் இது அப்படி கரெக்டாக தெரியணும். வாட் இஸ் வாட் விவினக்திಯನ್ನು டிஸ்கிரிமினேட் பண்ணி நல்லா செப்பரேட் பண்ணக்கூடிய சக்தி. எங்கே இதெல்லாம் செப்பரேட் பண்ண முடியும்? வெளியில் பாஹ்யமாக எதுவுமே பண்ண முடியாது. கொஞ்சம் எல்லோரும் தூரம் தூரமாக உட்காருங்கோ, அப்படி இப்படி எதையும் சொல்ல முடியாது. உள்ள இன்டலெக்சுவலாக தான். ஏன்னா அஜ்ஞானம் అనేది இன்டலெக்சுவலாக தான். நீ ஒத்துக்கிட்ட, நீ ஜீவனை ஒத்துக்கிட்ட, நீ சரீரம்னு ஒத்துக்கிட்ட, உனக்கு சம்சாரம் இருக்குன்னு ஒத்துக்கிட்ட, உனக்கு எல்லோரும் தொந்தரப்படுத்துகிறாங்க, தேர் யூஸிங் மீ ஆஸ் டோர் மேட்டன் எல்லாம் சொல்லி வச்சுக்கிட்டேன். நீயே நல்லா எல்லோரும் நான் அழகாக இருக்கேன்னு சொல்கிறாங்க, நான் புத்திசாலின்னு சொல்கிறாங்க, இப்போ இல்லைன்றாங்க சார். எல்லாம் நீ ஏன் எடுத்துக்கிற? எல்லாம் எது சத்தியம் நித்தியம் இல்லையோ அது அதுக்கு என்னமோ ஆகிறதுன்னு அதை பார்த்து அவங்களெல்லாம் சொல்லும்போது அது நீ எடுத்துக்கலாமா? ஸோ இப்படிப்பட்ட ரொம்ப ஏமாந்த போன மாதிரி இருக்காத, ஃபுல்லாக இருக்காது. ஸோ புத்தி ஆதீனாம் ஸ்வரூபம் யஹ விவினக்தி அவனுதா சஹ ஏவ தத்துவவித்து. யார் பஞ்சதசி கிளாஸுக்கு வந்து நல்ல ஒழுங்க இவ்வளோ டீப் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணி அட்வான்ஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆகி கூடவே உபனிஷத்துகள் அட்வான்ஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ் சார். நாங்கள் பகவத்கீதை கேட்கணும் என்ன? 7 நாள் சரி, 2 நாள் தெலுங்கு போயிட்டுருக்கு. இப்போது அது யாருக்கு புரியும்? வேறு ஹோம்ஒர்க் நிறைய இருக்குது. 7 நாள் வச்சுக்கலாம். நீங்கள் ஒழுங்காக கேட்காதது, அங்கெங்கோ எடுத்த சத்சங்கம் மொத்தம் கணக்கு போட்டு வச்சுக்கிட்ட இந்த 5 கிளாஸ் முக்கியம், அப்புறம் இன்னும் 2 ஜாயின் பத்தாது. 7 நாள் சத்சங்கம் ஒரே வாட்டி அத்தனை சப்ஜெக்ட் அது இதெல்லாம் கேட்டால் கன்ஃபியூஷன் ஆகுது. ஒன்றும் ஆகாது. பேசுகிற ஆள் ஒன்று தானே, கேட்குற ஆளும் நீ ஒன்று தான். ஒரே ஆள் சொன்னதே, ஆனால் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில். எதுக்கு சார் அவ்வளோ பண்ணணுமா, இவ்வளோ படிக்கணுமா? உங்களுக்கு வராது சொல்கிறேன் பொதுவாக. இவ்வளோ அனாலிசிஸ் பஞ்சதசெல்லாம் படிக்கணுமா என்ன? அத்தனை உபனிஷத் பகவத்கீதா எல்லாம் எதுக்கு இவ்வளோ பண்ணணும்? சரி பண்ணாத, நீ பண்ணலைன்னா வேறு ஏதோ பண்ணுவேன். இது பண்ணலைன்னா வேறு ஏதோ பண்ணுவேன். வாட்ஸ்அப்பு ஃபோன் வச்சுட்டு விளையாடுவேன், வேறு ஏதோ பண்ணுவேன். அது பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் இது பண்ண சொல்கிறது. அட்லீஸ்ட் 1 hour 24 மணி நேரமாக பண்ணுறோம். 24 மணி நேரம் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் கேட்டது 23 மணி நேரம் அந்த நிலையில் இருக்கலாம். அந்த மனோபாவத்திலோ அந்த தாட் வேவ்லோ மனநத்தோட நிதித்தியாசனத்தோடு இருக்கலாம். ஆனால் தினந்தோறும் டோஸ் வேணும். ஏன்னா தூங்கி எழுந்துரும் இல்லையா? அதனால் கொஞ்சம் எல்லாம் மல்லி ஷார்ப்பன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சுற்றி வைரஸ் இருக்குல்ல, நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாமே வைரஸ் தான். ஆமாம், எல்லாம் என்னது வெட் கார்பேஜ் அண்ட் ட்ரை கார்பேஜ் எல்லாமே வைரஸ் தான். அதனால் நீ சம்சாரத்தில் இருக்கிறதுனால ఈ శరీరం இருக்கிற வரைக்கும் மனசு అనేది நீ உபயோகித்து இருக்கிற உபாதிகள் இருக்கிற வரைக்கும் பிராரப்தம் நடக்கணும். நீ இப்படி தான் ஜாகிரதை வேக்சின் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ தினந்தோறும் 1 மணி நேரம் சத்சங்கம் கேட்குறதுக்கு புட்டிங் த வேக்சின் ஆன்டிடோட். அவன் மட்டும்தான் தத்துவவித்து இப்படி பண்ண. இப்போ இது குரு கிட்ட போகாமல் சாஸ்திரம் படிக்காமல் எப்படி தான் இவ்வளோ அனாலிசிஸ் இது வருமா? நான் ஏதோ பண்ணுறேன் மதம், இது ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் அதன்னு. அப்படி பண்ணவங்களுக்கு இங்கே தத்துவவித்துன்னு சொல்லலை. சரி எனக்கு வேண்டாம் சார், தத்துவவித்து வேண்டாம், ஒன்றும் டைட்டில் வேண்டாம், எனக்கு ஏதோ வித்து நான். நீங்கள் எதுக்கு அப்படி பட்டம் கொடுக்கணும்? சயேவ தத்துவவித்துன்னு சொல்லி நான் சும்மா கொடுக்கல. அது கொடுக்கலன்னு வச்சுக்கோ, நீ தத்துவவித்து ஆகலைன்னு வச்சுக்கோ, நீ பரம சம்சாரி, துக்கி. வெளியிலோ காட்டலன்னு கூட துக்கம்தான், உனக்கு சாஸ்வத ஆனந்தம் கிடைக்காது.
அதனால தான் சொல்கிறோம், தத்துவவித்து தான் சயைவ முக்தா. நல்ல பேங்க் பண்ணுறாரு. எவ்வளோ இம்பார்ட்டண்ட் சத் சங்கம், விசக்ஷணா, விவேக். ஸோ அதனால் எதுக்கு இவ்வளவு பண்ணணும், தினந்தோறும் கேட்கணுமா? அப்படி கேட்காது, தப்பு. நீங்கள் இது பண்ணல, நான் அது வேற எல்லாம் பண்ணுவேன். நான் அதையும் பண்ண மாட்டேன் சார். அப்போ வெரி குட், சும்மா இரு. சத்சங்கமும் கேட்க மாட்டேன், லோகத்திலும் மனசில் ஈடுபட மாட்டேன். முடியுமா? முடிஞ்சவன்னு இரு. அது அந்த நிலை வரும், வந்தப்போ வரட்டும். சும்மா இரு, சும்மா இரு. 100 சூத்திரங்கள், சும்மா இருக்கிறதுக்கு 100 சூத்திரங்கள் வேணுமா? என்ன அவ்வளோ கதை இருக்கு அதில். சரினால இதில் ஈடுபட்டு தத்துவவித்து சயைவ முக்தா அப்படின்னு சொல்லி, நான் மட்டும் சொல்கிறேன் நினச்சிக்காத. இந்த குரு தானே, எல்லா குருவும் சொல்லுவார். குருக்கு எல்லாருக்கும் இதுதான் வேலை இல்லை. குருவான்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் ஏதோ உபதேசம் பண்ணுறோம், கிளாஸ் எடுக்கிறோன்னு. குருவான்னு அவங்க சொல்லிக்கல. அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்களோ அவங்க ஒருத்தர் குருவை வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க டீச் பண்ணும்போது குருவை அவங்க நினச்சி டீச் பண்ணல. எங்கள் குரு எனக்கு இது பண்ண சொல்லியிருக்கார் அப்படின்னு நான் என்னுடைய இது பண்ணுறேன். சத்சங்கம் பண்ணாமல் கேட்காம ஒரு நாள் கூட நடக்கக்கூடாது அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன். நடக்கக்கூடாது இல்லை, சாப்பிடக்கூடாதுன்னு. இன்றைக்கி சாப்பிடணும்னா நீ எதுக்குன்னா சாஸ்திரம் படித்ததுனால, நீ ஆத்தியாத்மிக மார்க்கத்தில் நடக்கணும்னு விரும்பினதுனால நீ அப்போ அது பண்ணாமல் எப்படி இருக்கு? அதுதான் அனுஷ்டானம் நமக்கு. அதனால் சயைவ முக்தா இது ஏவம் வேதாந்தேஷு நிச்சய. அதான் சாஸ்திரம், வேதாந்தம் எல்லா சாஸ்திரம், முக்கியமாக உபனிஷத்துகள் இந்த விஷயத்தினை ரொம்ப உறுதியாக நிச்சயம் பண்ணி சொல்கிறது. சரி, அடுத்த ஸ்லோகம் 55. एवं च सति बन्धः स्यात्, एवं च सति बन्धः स्यात् कस्येत्यादि कुतर्कजाः विडम्बनादृढं खण्ड्याः, विडम्बनादृढं खण्ड्याः खण्डनोक्तिप्रकारतः, खण्डनोक्तिप्रकारतः. இங்கே பாருங்க, உடனே கீழே இங்கிலீஷ் மீனிங் பார்க்கும் கண்ணும். என்ன சொல்ல வரா? இங்கே ஒரு கேள்வி. எகைன் ஒரு அப்போனண்ட் வந்தான். சரி சார், ஜீவ போய் சிதாபாசம் எல்லாம் போய், அப்போ ஜீவாவே இல்லைன்னா அப்போ பந்தமும் இல்லை. ஜீவா அஞ்சான பந்தம் இல்லாதனால மோட்சம் இல்லை இல்லையா? அப்போ எதுக்கு அது எல்லாத்துக்கு பற்றி பேசணும்? இங்கே பாருங்கள், திரும்பி ஒரு குதர்க்கம் அதான் சொன்னார். முதல் வரி கடைசியில் பாருங்கள், குதர்க்கஜாக, ராங் லாஜிக். நம்ம புத்தி எப்பவுமே ராங் லாஜிக்குன்னு கொண்டு வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் டிபெண்ட் அந்த ஃபுல்லி சாஸ்திரம் மேலே, குரு வாக்கியத்து மேலே. அதுக்கு தானே விஸ்வாசம்னு சொன்னோம். விஸ்வாசம் என்ன? குரு சாஸ்திர வாக்கேஷு அத்தியந்த விஸ்வாச ஸ்ரத்தா, அதுக்கு பேர். இல்லைன்னா சுவாமி சொல்லுவார், நெவர் justify your mind, what your mind says listen பண்ணாத. அது குரு சாஸ்திரத்தை சொன்னதுக்கு அனுகுணமாக அது சொல்லி சிந்தனை பண்ணி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் ஓகே, வெரி குட் அண்ட் தேங்க்யூ சொல்லுவோம். இல்லைன்னா குதர்க்கி ஆகிடுவேன், ராங் லாஜிக்கு.
இவங்க இந்த குதர்க்கமும் மனசில் வச்சுக்கிட்டு அதை பற்றி சிந்திக்கிறவங்க, அப்படி இருக்கிறவங்க, அதான் இப்போ அதுக்கு தான் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டேன். எதுக்கு தினந்தோறும் கேட்கணும்? இப்போ சத்சங்கத்துக்கு போனால் தான் பக்தி வருமா என்ன? இவங்களெல்லாம் நினச்சிக்குவாங்கன்னா, அவங்க என்ன பஜனை கூட்டம், அவங்க பஜனை கோஷ்டி அப்படி நினச்சிக்கிறது. அந்த குரூப்பு இந்த குரூப் மாதிரி இது ஒரு குரூப்பு, ஒரு கொஞ்சம் பயிற்சிகள் எல்லாம் போகிறது. அப்படி 11 மணிக்கு கிளம்பி தெரியல, வீட்டில் கூட நினச்சிக்கலாம். நீங்கள் இவ்வளோ ஆனந்தமாக சிரிக்கிறீங்க, இங்கே வந்து நான் உங்களுக்கு எப்படி தெரியும்? பஞ்சதேசி கிளாஸில் இவ்வளோ ஆனந்தமாக சிரிக்கிறதா? ஏன்னா பஞ்சதேசி ஸ்டூடெண்ட்ஸ் அட்வான்ஸ்டு, எல்லாரும் ஜீவன் முக்தர்கள் ஆயிட்டாங்க. அப்படின்னு நம்புறாரு வித்யாரண்ய சுவாமி. அவர் நம்புறதுனால நானும் நம்புறேன். பாசிட்டிவாக திங்க் பண்ணலாம் இல்லையா? அதனால குதர்க்கம் என்ன கேள்வனை வந்து அதான் ஜீவாய போய் எல்லா பிராந்தி இல்லூஷன். தென் வாட் இஸ் நெசசரி டு டாக் அபவுட் தி பந்தா அண்ட் முக்தி, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு. இப்போ பாருங்கள் பதங்கள். ஏவம் சதி, நீங்கள் இப்போ மேலே பேசின மாதிரி அந்த விதமாக ஆக்செப்ட் பண்ணால் அது நீங்கள் சொன்னது எதுவுமே இல்லை. அப்போ கஸ்ய பந்தா சாத், பாண்டேஜ் யாருக்கு எங்கே? ஏன் எல்லா மக்களுக்கு தெரியலன்னு அவங்களுக்கு தெரியல. தே டோன்ட் நோ தட் தே டோன்ட் நோ. தெரியவில்லை அந்த 4-5 கேட்டகரி மக்கள். some they know that they don't know, okay, some they know that they know. நம்ம எல்லோரும் அதனால பந்தசாத் இத்தியாதி, இத்தியாதின்னா அர்த்தம் மோக்ஷம். பந்தவன்னா உடனே மோக்ஷம், பெயர்ஸ் ஆஃப் ஆப்போசிட் பேசணும் இல்லையோ? இத்தியாதி மோக்ஷம். அப்புறம் குதர்க்கஜாக, இப்படிப்பட்ட தப்பான லாஜிக் ஆர்குமெண்ட்னால் உருவாக்குற இது எல்லாமே என்ன தெரியுமா? விடம்பனா. விடம்பனான்னா அன்வைஸ் ஆர்குமெண்ட்ஸு. அன்வைஸ் அப்படின்னா இப்படி யாராவது இவனு கேட்குறான்னா இவன் நம்மளை என்னமோ கிண்டல் பண்ண மாதிரி, பரிகாசம் பண்ணுற மாதிரி சொல்கிறான். விடம்பனா. அப்போ இப்படி யாராவது ஆர்கியூ பண்ண கேட்டுட்ட, சப்போஸ் நம்மளே கூட சத்சங்கம் எதுக்கும் என்ன வேதாந்தம் அதெல்லாம் படித்து என்னதான் இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு தோணும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு. இல்லை பந்துகளாவது ஒய்ஃபாவது ஹஸ்பண்டாவது எல்லாம் ஜாக்கிரதையாக டீல் பண்ணி சொல்லணும். அவங்களுக்கு சொல்லுற சமயத்தில் சொல்லணும், சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லணும். வேறு வழி இல்லை. அதையும் அதையும் கற்றுக்கணும். அதையும் கிளாஸில் தான் கற்றுக்கணும். எப்படி டீல் பண்ணுறது சார், எப்படி சமாளிக்கிறது சார்னு சாஸ்திரமே சொல்லிகிட்டு இருக்க பல உபாயங்கள். இவங்களை நாம் இப்படி இந்த விடம்பனா பரிகாசம் பண்ணுற மாதிரி இப்படி கேட்டுட்டு பேசுகிறவங்க இருக்காங்க. நீங்கள் யார் சார் அவங்க எங்கன்னு கேட்காதுங்கோ. ஆத்தியாத்மிகம்னா என்ன, வாழ்க்கை அதில் புரியவே இல்லை. சாஸ்திரம் అనేది என்ன, குருவுடைய உபதேசத்தின்னு கேட்கணும். சத்சங்கம் என்னன்னு விரும்பாமல் இருக்கிறவங்க எல்லாரும் இந்த கேட்டகரி சேர்ந்தவங்கள தான். வெளியில் பார்த்தா நல்லவங்க தான், ஹெல்ப் பண்ணுவாங்க, சுத்தமாக இருப்பாங்க, கோவில் வீட்டில் சுவாமின்னு வச்சுருக்காங்க. அதெல்லாம் சோவாட் ததக்கியம் அது வாழணும். அதெல்லாம் கணக்கில்லைப்பா. அதெல்லாம் அஜ்ஞானத்தினை நீக்காது. குருதே கங்கா சாகரம் விரத பரிபாலனம் அதவா தானம் அஜ்ஞானத்தை நீக்காது. என்ன சார் அது எங்கன்னு பேசுகிறீங்கன்னு?
வெரி குட். குருதே கங்கா சாகர கமனம். அதனால் அவங்க என்ன பண்ண, திருடம் கண்டியாக அவங்கள ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கண்டிக்கணும். முடியுமா சார்? வாய் திறந்த அப்புறம் அசலுக்கே மோசம் வரும். திருடம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லி ஃபர்மாக எப்படி கண்டனம் பண்ணணும்னா, அதுக்கு கண்டியாக பிரகாரத்தः திருடம். எப்படி கண்டிக்கணும்? இங்கே 2 வார்த்தைகள் இருக்குல்ல, கண்டியாக, கண்டன. இது ஏன் எங்கேருந்து சொல்கிறாருன்னு இதுக்கு நான் கொஞ்சம் இது கொடுக்கணும். ஒரு கிரந்தம் இருக்கு, அது யாராவது இப்படி குதர்க்கம் லாஜிக் பண்ணுறவங்க அத்வைதிகளின் மேலே இப்படி சொல்லி அப்படி சொல்லி ஏதாவது பேசினா இவங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல பாடம் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சாரியருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. அவர் பேர் ஸ்ரீஹர்ஷ பண்டிதர். அவர் ஒரு எழுதி வச்சிருக்கார். அதுக்கு பேர் கண்டன காத்யா. பேர் என்ன சார்? கண்டன காத்யா. இது அந்த பேருக்கே ஒரு பின்னாடி ஒரு சின்ன இது இருக்கு. என்னன்னா தமாஷா, யார் கண்டனம் பண்ணுறாங்களோ, சத்தியத்தினை கண்டபடி பேசுகிறாங்களோ அவங்கள துண்டு துண்டாக வட்டி, அதனால் துண்டு துண்டா கண்டனம் பண்ணி துண்டு துண்டை வட்டி சாப்பிட்றேன். காத்தியான்னா தெரியுமா? அப்படி என்ன இதுக்கு அர்த்தம்னா, அதுக்கு இன்னொரு சின்ன எபிசோடுக்கு எங்கோ போனோம். அந்த காலத்தில் சாணக்கியர் இருக்காரா, அவர் பண்ணாரா, அவர் சொல்கிறத ஏதோ மொத்தத்தில் அந்த சாணக்கிய நீத்தில் அங்கே சத்ருன்னு அதை பற்றி டீல் பண்ணும்போது அவருக்கு முள் குத்திச்ச காலில். அந்த முள்ளை எடுத்துட்டு அது எரிச்சு பஸ்மம் பண்ணி தண்ணியில் போட்டு கலக்கி குடிச்சிட்டாராமா. அப்படி பண்ணணும் சத்ருன்ன்றாரு. அது ஒரு லாஜிக்கு. அது ராஜ்யம் ராஜா அந்த விஷயத்தில் அது சொன்னது. ஆனால் உதாரணம் ஏதோ தமாஷாவாக இருக்கு, புரிஞ்சுதா? அப்படின்னா சத்ருன்னு கொஞ்சம் கூட ட்ரேஸ் கூட விட்டு வைக்கக்கூடாது. ஒரு டெரரிஸ்ட்னு விடக்கூடாது. இனிமேல் நம்ம பக்கம் கண்ணை எட்டி பார்க்கக்கூடாது. அப்படி லெசன் கொடுக்கணும். கொடுக்க வேண்டாம்? அந்த மாதிரி அந்த அர்த்தம் பார்த்தீங்கன்னா அது சரியா. அப்போ அதில் இந்த குதர்க்கம் பண்ணுறவங்க எல்லாருக்கும் அவர் எப்படி அதில் அவர் அதில் என்ன ஆர்கியூ பண்ணாரோ, என்னென்ன சொன்னாரோ, அது இப்போ நம்ம படிக்கல அது. ஓகே. ஆனால் அவர் ஒன்று எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஓகே, இங்கே நீ கேட்குற இல்லை என்னது, பந்தம் ஜீவன் இல்லைன்னுமா, பந்தம் மோட்சம் இதெல்லாம் எதுக்கும் பேசணுமா சொல்லணுமா? ஓகே, அதை பற்றி விசாரணை பண்ணணுமா? இல்லாததுக்கு நீ கேட்டேன்ல, அது இல்லாதது தான். ஆனால் இன்டலெக்சுவலாக அது ஒருத்தருக்கு பாவனை இருக்குல்ல, துக்கம் இருக்குல்ல, சம்சாரியாக நினச்சிட்டு துக்கப்படுற இல்லை, பயப்படுற இல்லை. துக்கம் பயமே பெருசு இல்லை. எமோஷ்னல்லி வி ஆர் ஸோ மச் டிபெண்ட். டேக் இட் இன் தட் சென்ஸா. எல்லாருக்கும் மோகம் துக்கம்னு என்ன சார் அது பெருசு ஒன்றும் ஆகலை, இப்போ நல்லா தான் இருக்குன்னு. எமோஷ்னல்லி அவ்வளோ டிபெண்ட். ஏன், எதுக்காக? என்ன வீட்டு ப்ராப்ளம்ஸ் என்ன பஞ்சதேசி கிளாஸ் தீர்த்துமா என்ன? நீங்கள் நினைக்க மாட்டீங்க. இந்த மெடிசன் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு உங்களுக்கு இப்போ கேட்க கேட்க தெரிஞ்சு போயிருக்கும். இது தெரியாதவங்களுக்கு தான் சத்சங்கம் எதுக்கு? நாங்களே படிச்சுக்க முடியாதா? எங்கள் வீட்டில் நல்ல ஷெல்ஃப் வச்சு புக்ஸ் வச்சுருக்கோம் அப்படி நினைக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் குதர்க்கந்தான், தப்பான பாவனை. அப்படி ஆர்கியூ பண்ணுறாங்க பார்த்தீங்க நிறைய பேர். இன்டலெக்சுவல்லி யூ ஆர் ஹிப்போக்ரேட். அந்தர்கதமாக பார்த்தா உள்ள புறம் ஒன்று உள்ள ஒன்று ஆச்சு இல்லை.
உள்ளம் புறம். அப்படி எதுக்கு? நீ சத்தியத்தின்னு தெரிஞ்சு, நீ யாருன்னு உனக்கு தெரியலையே. ஆனால் மிச்சம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதனால் இங்கே இன்டலெக்சுவல்லி இக்னோரன்ஸ், அஜ்ஞான ப்ராப்ளம் வந்து புத்திக்குள்ள இன்டலெக்டில் இருக்கு. அப்போ இன்டலெக்டில் கரெக்ட் பண்ணணும். ஜீவ சத்தியம் நாங்கள் சொல்லலை, நாங்களும் அசல் மோட்சம் பந்தம் இருக்குன்னு சொல்லலையே. நீ பந்தம் இருக்குன்னு நினச்சிக்கிற, பந்தத்தில் இருக்கிற துக்கப்படுறேன்னு. நீ என்கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணாமல் இருந்த நான் ஒன்றும் உன்னை கூப்பிடலையே ஆர்கியூ பண்ணுறதுக்கு. எங்களுக்கு தோணிச்சு நாங்கள் பந்தத்தில் இருக்கிற சம்சாரம் ஜென்மம் இதெல்லாம் எதுக்குடா, இதில் வந்து முக்தி அடையணும்னு நாங்கள் நினச்சிக்கிறோம், வந்து படிச்சுக்கிறோம். என்ன படிச்சுக்கிறோம்? பந்தமும் முக்தி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது படிச்சுக்கிறோம். நாங்கள் புதுசாக எங்கேருந்து ஆர்டர் பண்ணி அமேசானில் கொண்டு வரல, மோட்சத்தினை கொண்டு வரல. எனக்கு பந்தமும் இல்லை மோட்சம் இல்லை, நான் ஜீவன் இல்லைன்னு படித்து இன்டலெக்சுவலாக தெரிஞ்சுக்கினாத சம்சார ப்ராப்ளம், த இக்னோரன்ஸ், த இமோஷனல் க்ரைசிஸ் எல்லா மனிதன் ஃபேஸ் பண்ணுற அவனோட வாழ்க்கையில் ப்ராப்ளம் எல்லாருக்கும் போகும். அப்படி அதனால் சும்மா அப்படியே குத்தர்க்கம் பண்ணாத. இதுக்கு வேறு எக்ஸாம்பிள் பார்க்கணும். கண்டன காத்திய அது நமக்கு தெரியல, என்ன அது புரியணும்னா, ஒருத்தன் சொல்கிறான், எனக்கு யாரோ வந்து என்னோடய காது கட் பண்ணிட்டான், 2 காது கட் பண்ணிட்டான், அதனால் நான் பார்க்க முடியல அண்ணா. அது கேட்குறோம் வந்து, என்ன வளர காது கட் பண்ணிட்டா பார்க்குறதுக்கு என்ன? ஆமாம், கண்ணாடி வச்சுக்கிறது எப்படி? கண்ணாடி வச்சுக்கல என்னால் பார்க்கவே முடியாது. சம்பந்தம் இருக்கா இல்லையா? இவன் சொன்னதிலோ சம்பந்தம் இருக்கு. ஆனால் சொன்னது வேடனே புரிஞ்சுக்கிட்டு அடுத்தவனுக்கு கன்ஃபியூஷனும் வந்துச்சு. அதனால் நாங்கள் ஜீவபாவம், பந்தம், மோட்சம் இதெல்லாம் சொல்கிறேன்னு அது சத்தியம் நினச்சிக்காது. ஆனால் கனெக்ஷன் இருக்கு. கனெக்ஷன் இல்லை, ஆனால் இருக்கு. அதே மாதிரி எப்போ சாஸ்திரத்துக்கிட்ட வந்து நீ ஒழுங்காக படித்த என்ன ஆகிடும்னா, இதுக்கு சுவாமி சின்மயானந்த ஒரு உதாரணம் கொடுப்பாரு. என்னென்னா, ஒரு கல்யாண ஊர்வலம் இந்த காலத்தில் இல்லைங்க, கொஞ்சம் முன்னாடி, அப்புறம் கிராமத்தில் இப்போ கூட அந்த மாப்பிள்ளை காரு நடந்து போகிறதோ எல்லாம் ஏதாவது குதிரை மேலே செலவாடி அப்படின்னு எல்லா மாப்பிள்ளை எல்லாருக்கும் நல்லா தெரியணும் இல்லையா ஊரில். அப்போ பெட்ரோமாக்ஸ் லைட் இப்படி எல்லாம் பிடிச்சிக்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் 4-5 லைட் வச்சுக்கிட்டு வருவாங்க, தெரியுமில்ல? நிறைய பார்த்துருக்கேன். சுவாமி ஊர்வலம் மாதிரி இது கூட. அதுக்கப்புறம் வந்து சேர்ந்துட்டாங்க மாப்பிள்ளை அழைப்ப. அப்புறம் வந்ததுக்கப்புறம் அந்த பெட்ரோமாக்ஸ் லைட் தூக்கிட்டு வரவன்னு கேட்குறான் அந்த யாரோ ஒரு முக்கியமான ஆளுன்னு, சார் இந்த பெட்ரோமாக்ஸ் லைட் எங்கே வைக்கட்டும்னா, எங்கே இருட்டாயிருக்கோ அங்கே வெய்யண்ணா. இவன் பெட்ரோமாக்ஸ் லைட் வச்சுட்டு போய் தேடுறான், இருட்டு எங்கே இல்லை. அப்படி தேடிட்டு வந்து அவர் சொன்ன உத்தேசம் வேறு. எங்கே வெளிச்சம் கம்மியாக இருக்கிறதோ அங்கே. ஆனால் இவன் பாஷை புரிஞ்சிக்கல. இருட்டாக இருக்கிற இடத்துல வெய்யன்னா போய் எங்கே பார்த்தாலும் வெளிச்சமாக தான் இருக்குது, இருட்டு எங்கேயுமே இல்லைன்னு வந்து சுற்றி திரும்பி அவர்கிட்ட வந்துட்டான். சுவாமி இருட்டு எங்கேயுமே காணும், அதனால் எங்கே வைக்கிறது இல்லை. இவனுக்கு புரிஞ்சு போச்சு அவருடைய மூளை எவ்வளோவனே புரிஞ்சு, இங்கே வை அண்ணா. அந்த மாதிரி தான் இங்கே பந்தமும் மோட்சமும் சாஸ்திரம் அனலைஸ் பண்ண நல்ல when it opens up சிஸ்டமேட்டிக்காக படிச்சும் போதும் இதெல்லாம் பறந்து போயிடும். வெளிச்சம் அங்கே இருட்டு இல்லை, ஜீவனே இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். அது பந்தமும் இல்லை மோட்சம், நாங்கள் அதுதான் சொல்கிறோம். ஆனால் அதனால் நாங்கள் இப்போவே உங்களை பக்கம் வரல, நான் படிக்கலை சாஸ்திரம் இப்படி பேசினா என்ன ஆகுமான்னு இந்த குதர்க்கம். தே ஆர் டினையிங் த ஸ்கிரிப்சுரல் அதாரிட்டி. சாஸ்திரம் இல்லை வீணாக போயிடும். சாஸ்திரங்கள், இத்தனை ஆச்சாரியர்கள், இத்தனை உபனிஷத்துகள் எல்லாமே ஒரு சிம்பிள் குதர்க்கம், ராங் லாஜிக்னால போயிடும். அதனால் நீ ராங் லாஜிக்காக இப்படி ஒரு லொஜிஷியன்ஸ் இருக்காங்களே முதல்ல, இந்த லாஜிஷியன்ஸ் வந்து தே ஆல்வேஸ் டாக் இல்லாஜிக்கல். ஸோ இல்லாஜிக்கலாக பேசுகிறவனுக்கு லாஜிக்கல் ஆன்சர் எப்படி கிடைக்கும்? அதனால் நாங்களும் இல்லாஜிக்கல் ஆன்சரே கொடுப்போம். சரியா?
இல்லை இந்த சிம்பிள் எவ்ரி டைம் சொல்கிற எக்ஸாம்பிள் ராமகிருஷ்ணர் சொல்கிற அந்த உப்பு பொம்மை வந்து சமுத்திரத்துடைய ஆழம் பார்க்கணும்னு போய் உற்சாகமாக போய் குதிச்சுது. அதுக்கப்புறம் கதை தெரியும் நமக்கு. ஏன்னா அதுதான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கு. ஸோ எப்போ அதோட ஸ்வரூபத்துக்கு நோக்கி போகிறதோ அது கூட ஒன்றாகி போயிடுச்சு. அங்கே அப்போது ஜீவபாவம் இப்போ இருக்கு. அஜ்ஞானத்தில் இருக்கும்போது இருக்கிறதுனால இருக்கிற மாதிரி தோணுறதுனால உனக்கு தோணுற மாதிரி தோணுறதுனால இந்த ப்ராசஸ் பண்ணி தான் ஆகணும். நேத்தி இந்த ப்ராசஸ் பண்ண அதில் சாஸ்திரம் அழகாக சிஸ்டமேட்டிக்லி பகவத்கீதாவது டெவலப்மெண்ட்டு, உபனிஷத்துகளாவது ஒன்று எப்படி கொண்டு சரி இப்படி விஷயம் சொல்லி அடுத்தது வந்து 56, 57, 58 இந்த மூணுமே இப்போ வரைக்கும் ஆச்சாரியர் என்ன சொன்னார், வேதாந்தம் சாஸ்திரத்தினை சப்போர்ட்டு வச்சுட்டு அதை பற்றி பேசி அப்புறம் 2 அதாரிட்டேட்டிவ், தென் கிரேட் ஆச்சாரியர்னால் எழுதப்பட்ட புஸ்தகங்கள் அதையும் நிறைய கோட் பண்ணுறோம். அப்போ இது 2 வச்சு சிதாபாசம் போய் பிரம்ம சைத்தன்யம் கூட்டஸ்தம் மட்டும்தான் சத்தியம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு இவ்வளோ பேசிட்டு இப்போது கொஞ்சம் புராணத்தில் கூட இதுதான் சொல்லியிருக்கேன். புராணத்தில் இப்போ பாகவதத்தில் எப்படி நம்ம அங்கங்கங்கே உள்ளே போய் ஆழமாக போய் அழகான முத்தியங்கள் ரத்னங்கள் எல்லாம் கொண்டு வந்து பேசிகிட்டு இருக்கிறோமோ அந்த மாதிரி புராணங்களுக்குள்ளே கூட இருக்கு. அதனால் வேதாந்தார்த்தஸ்ய உபபிரம்மணம் ஏவ புராணः அப்படின்னு சொல்லப்படுது. வேதாந்தத்துடைய அர்த்தம் எது இருக்கிறதோ வேதாந்தார்த்தஸ்ய உபபிரம்மணம்னா அதே மாதிரி சின்ன லெவலில் கொஞ்சம் அங்கங்கே என்ன ஹெவி டோஸ் கொடுத்தா எப்படி கஷ்டம், டைஜஸ்ட் பண்ணி முடியாது. அதனால் கதை, சுவாமி, அவதாரம், புராணம் அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு அப்போது எல்லா இடத்துலையும் இருக்குது. எல்லா புராணத்திலும் இருக்கும். சிலதில் நிறைய இருக்கும், சிலதில் கொஞ்சம் இருக்கலாம். தேடி கண்டுபிடிச்சி அது தெரிஞ்சுக்கணும்னு படித்தவனும் இதை ஒரு அங்கே தேடி கொண்டு வர்றார். 3 ஸ்லோகங்கள். ஸோ அதில் வந்து 56 பாருங்கோ. விருத்தே சாட்சிதயா விருத்தி, விருத்தே சாட்சிதயா விருத்தி, प्रागभावस्य च स्थितः, प्रागभावस्य स्थितः, बुभुत्सायां तथाग्नोस्मीति, तथाग्नोस्मीति आभासज्ञानवस्तुनः, आभासज्ञानवस्तुनः. ஓகே, இதோடைய சிம்பிள் மீனிங் என்னன்னா, சிம்பிள் இல்லை ஆக்சுவல், ரொம்ப நல்ல வேதாந்த உபனிஷத்து டிஸ்கஷனில் வர இது. ஓகே, நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். விருத்தேஹேச்ச விருத்தி பிராக் அபாவஸ்ய. இப்போ எதுக்குன்னா சாட்சி అనేది வந்து எப்பவுமே இருக்கு. அந்த சாட்சி சைத்தன்யத்துக்கு இங்கே நடக்கிற உபாதியில் நடக்கிற எந்த மாற்றங்களும் கூட சம்பந்தம் இல்லை. அந்த விகாரங்கள் அங்கே தொடரலை అని சொல்கிறதுக்கு ஒரு எண்ணம் வரத்துக்கு முன்னாடின்னா பிராக் அபாவஸ்ய விருத்தின்னா ஒரு தாட் உருவாக்கலை இல்லையா. நீங்கள் எல்லோரும் இங்கே கிளாஸுக்கு வரத்துக்கு முன்னாடி இங்கே யாருமே இல்லைன்னு தெரிஞ்சது எனக்கு, நான் முன்னாடி வந்ததுனால. நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் வந்தாங்கன்னு தெரிஞ்சது எனக்கு, நான் ஆல்ரெடி இங்கே இருக்கிறதுனால. மறுபடியும் எல்லோரும் நீங்கள் சீக்கிரமாக போங்க, நான் அப்புறம் கிளம்புறேன்னு உங்களெல்லாம் நான் அனுப்புகிறேன். நீங்கள் எல்லோரும் போனதுக்கப்புறம் கூட நீங்கள் எல்லோரும் போயிட்டீங்கன்னு கூட எனக்கு தெரியறது, ஏன்னா நான் இங்கே இருக்கிறதுனால. அதுதான் விஷயம் இங்கே சொல்கிறாரு. அதனால் தாட்ஸ் அரைசிங், ஸ்டேயிங் அண்ட் டிசால்விங். ஸோ பிராக் அபாவம்னா
எண்ணம் இல்லாததுக்கு முன்னாடி, பிராக்னா முன்னாடி, ஓகே, உத்தரம்னா அப்புறம். ஸோ இங்கே உத்தரம் உபயோகப்படுத்தலை. விருத்தேகேச்ச விருத்தி பிராக் அபாவஸ்ய, இந்த எண்ணங்களுடைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணம் இது வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் த தாட். அப்புறம் அப்படின்னா அங்கே எதுவுமே இல்லை, ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து அப்புறம் எந்த தாட்டும் இல்லை. எந்த தாட் இல்லைன்னு எங்கே? நித்ரையில் இல்லையே. நித்ரையில் எந்த தாட் இல்லை. ஐ டோன்ட் நோ எனி திங் అనేది சொல்லுவேன். அக்னஹா அக்னஹா அஸ்மி, ஓகே, எனக்கு எதுவுமே ஐ எம் இக்னோரண்ட் ஆஃப் தி எனி தாட். அப்புறம் அந்த தாட் வரத்துக்கு முன்னாடியானே எனக்கு தெரியுது தாட்ஸ் இன்னும் வரலேன்னு. அப்புறம் வேறு தாட்ஸ் வந்துச்சு అని தெரியறது. அப்புறம் எனக்கு ஒன்றும் தெரியாதனால நான் தெரிஞ்சுக்கலாமனு புபுத்சாயாம், ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் டு நோ திங். நோ, ஐ ஆம் இக்னோரேட். நான் இப்போது அக்ஞானி, எனக்கு தெரியாது, நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அது ஒரு தாட்டாக வருது. ஸோ புபுத்சாயாமன்னா இன்ட்ரெஸ்ட் வருது, டிசைர் டு நோ. அண்ட் ஐ நோ there is nothing, and I know that some thought has come. இது வந்து அந்தரங்க விஷயம். முக்கியமாக தாட்ஸ் பற்றி இது திருஷ்ய விவேகத்தில் படித்தோம். நம்ம பல விதமான சமாதி பற்றி படிக்கும் போதும் ஸோ இந்த மாதிரி 3 பாயிண்ட்ஸு. முன்னாடி எது இல்லாத சமயத்தில், அப்புறம் எதுவுமே எந்த தாட் இல்லை, எந்த தாட் இல்லை, அங்கே என்ன நடக்கிறதுன்னு தெரியல. அக்னஹா, இக்னோரண்ட். அதனால் எனக்கு தெரியும், எனக்கு தெரியாதனேது ரெண்டுமே எனக்கு தெரியறதுனால இது வந்து அசத் விலக்ஷணமான வார்த்தை இங்கே இல்லை, பல வார்த்தை அப்படி இருக்கும். போத் ஃபார் த எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் நான் எக்ஸிஸ்டன்ஸ் ரெண்டுத்தையும் யார் தெரிஞ்சுக்கிறான்? அது எப்பவுமே இருக்கு, அப்பாற்பட்டதாக இருக்குன்னு. ஸோ ஆபாச அஜ்ஞான வஸ்துனா அந்த இக்னோரன்ஸ்னே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். எப்படி? இக்னோரன்ஸு கூட ஆஸ் ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ். அதுதான் இங்கே விஷயம். ஆபாச அப்படி அஜ்ஞான வஸ்துனா, அஜ்ஞானம் எனக்கு தெரியாதனேது நான் தெரிஞ்சுக்கிறேன்னு அது ஞானம் தானே. யார் தெரிஞ்சுக்கிறான்? எனக்கு தெரியாதுன்னு யார் தெரிஞ்சுக்கிறான்? யாருக்கு தெரியுது? எனக்கு தான் தெரியுது சார். உனக்கு தான் தெரியும். அந்த நீ ரியல் ஞானம் அது எப்பவுமே இருக்கு. அது தெரியறது தெரிவிக்கிறது, தெரியாதது தெரிவிக்கிறது. ஓகே, இந்த போதும். இந்த மாதிரி வார்த்தைகள் உபயோகிச்சுட்டு நல்ல கன்ஃபியூஷன் வரும். தெரிஞ்சதா பேசின விஷயம்தான் மறுபடியும் சொல்ல வேண்டியிருக்கு. அப்படி சொல்லி சரி, இப்போ என்ன சொல்கிறீங்க? முன்னாடி இப்போ அப்போ అని பேசுவி இல்லையா, மனசில் வர எண்ணங்கள் விஷயம் பற்றி. இது எல்லாத்துக்கும் சாட்சிதயா ஸ்திதா, சாட்சி ரூபமாக எது இருக்கின்றனதோ இங்கே ஸ்திதா. அதுக்கு வந்து 58வது ஸ்லோகத்தில் இருக்கிற சிவசங்கினிதா வார்த்தை இங்கே கொண்டு வந்துக்கணும். ஏன்னா அந்த சிவானே வார்த்தை அங்கே தான் உபயோகப்படுத்திட்டார். சிவ ரூபத்தில் இருக்கின்றனது அந்த ஞானம். இங்கே சிவன்னா நாட் தட் முக்கண்டி சிவா ஆர் கைலாச சிவா. ஆஸ்பிஷியஸ்னு சைத்தன்யத்துக்கு சிவான்னு பெயர் கொடுக்கறது. சிவானி சொல்லப்படுற சங்கினிதம்னா which is known as indicated, அது மட்டும் சாட்சி ரூபத்தமாக இருக்கு, ஸ்திதா இருக்குல்ல. அவேர்னஸ் எப்பவுமே இருக்குல்ல. ஸோ அது எப்பவுமே இருக்கு. அதனால் இதுக்கு சம்பந்தமாக வேதாந்த டிண்டிமலோ இப்படியே ஒரு ஸ்லோகம் வருது. பகவத்கீதையில் கூட இருக்குது. என்னாதோ எச்ச நாஸ்தியந்தே, எது முன்னாடி இல்லையோ அப்புறமும் இல்லையோ, தன்மத்தியே ஆனால் தது மத்திய நடுவில் மட்டும் பாசத்யபி அசத்து. அது பாசிக்கிறது நடுவில் சார், அது அசத்து தான், அது இல்லாத மாதிரி தான். ஏன்னா முன்னாடி இல்லை அப்புறம் இல்லை, நடுவில்
அசத்து தான், இல்லாத மாதிரி தான். ஆத்தஹ அதனால் என்னதுங்க, மித்யா ஜகத் சர்வம் இது வேதாந்த டிண்டிமஹ. அதனால் என்ன சொல்கிறேன்னா, வந்தி போகிற ஜாயதி கச்சதி இந்த ஜகத்து மொத்தம் கூட மித்யா. ஸ்ட்ரைட் அவே ஸ்ட்ரைக் ஆஃப், தைரியமாக ஸ்ட்ரைக் ஆஃப், நெகேட். தைரியமாக, தைரியம் வேணும். தீர, தீரர்களான பண்ணுவோம். சரி, இந்த தாட் கண்டினியூஷன் அப்புறம் பண்ணிக்கிறோம். எதுக்கு பிரெயின் ஹீட்டு கொண்டு வரணும். நல்ல இந்த 3 ஒரே விஷயത്തിന് கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் பண்ணி சிவபுராணம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.